வெற்றியை நோக்கிய பயணம். எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட். செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். கிழக்கு மாகாண மட்ட கேரம் சுற்றுப் போட்டியில் ஏறாவூர் அரபா வித்தியாலயத்தின் 17 வயது பிரிவில் போட்டியிட்ட பெண்கள் அணியினர் சாம்பியனாகவும், 17 வயதின் கீழ் பிரிவில் போட்டியிட்ட ஆண்கள் அணியினர் 2ஆம் இடத்தினையும் பெற்று தேசிய மட்டத்தில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு தெரிவாகியுள்ளதோடு இப்பாடசாலைக்கு பெயரையும் புகழையும் ஈட்டிக் கொடுத்துள்ளனர். கடந்த 27, 28/7/2024 ஆகிய 2 தினங்களாக திருகோணமலை விவேகானந்தா மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற கிழக்கு மாகாண மட்ட கரம் சுற்றுப் போட்டியில் ஏறாவூர் அரபா வித்தியாலயத்தின் 17 வயது பிரிவின் கீழ் போட்டியிட்டு சாதனை நிலைநாட்டிய 2 அணியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அத்துடன் இவர்களை பயிற்றுவித்த சாதனைக்கு சொந்தக்காரரான இப்பாடசாலையின் உடற்கல்வி பாட ஆசிரியர் MYM ரமேஷ் இவருடன் கைகோர்த்து இவ்வற்றிற்கான பல ஆலோசனைகளை வழங்கிய உடற்கல்வி பாட ஆசிரியர் UL நபியுதீன் மற்றும் பயிற்றுவிப்பாளர் AGM ஃபாசில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். இப்போட்டி நிகழ்வுகள் அனைத்திற்கும் பூரண ஒத்துழைப்பை நல்கிய பாடசாலையின் முதல்வர் ML பதியுதீன், பாடசாலையின் பிரதி அதிபர், உப அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதோடு தேசிய மட்டத்தில் நடைபெறும் போட்டியிலும் இவர்கள் வெற்றி வாகை சூடி பாடசாலையின் கீர்த்தியை ஓங்க வைக்க பிரார்த்திக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாணவ மாணவிகளை பயிற்றுவித்த ஆசிரியர் பற்றி நாங்கள் கூறியாக வேண்டும். அவர் நேர காலம் மாறாது அவருடைய நேரம் அனைத்தையும் இந்த விளையாட்டுக்காக வேண்டி அர்ப்பணித்து கடைசி நேரத்தில் இரவு வேலைகளில் கூட பெற்றோர்களின் பாதுகாப்பினூடாக எங்களது கண்காணிப்பினூடாக இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இவர்களை சிறந்ததொரு விளையாட்டு வீரர்களாக உருவாக்கியதற்கு இவருக்கு நாங்கள் எங்கள் பாடசாலை சார்பாக நன்றி கூறுவதில் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அவர் கரம் மட்டுமல்ல, அதே நேரத்தில் செஸ் போட்டியிலும் ஒரு சிறந்த ஒரு பயிற்றுவிப்பாளர். மாகாண ரீதியிலே அவரை ஒரு பயிற்றுவிப்பதற்காக பலர் அவரை முன்னின்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த செயற்பாடுகள் எல்லாம் நிறுத்திவிட்டு எமது பாடசாலைக்காக வேண்டி அவரது அர்ப்பணிப்பு மிகப்பெரிய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் எங்கள் பாடசாலை சார்பாக அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்ற மாதிரி என்னோட நண்பர் ரமேஷர் அவர்கள் ஒரு சிறந்த பயிற்றுவிப்பாளர் உங்களுடைய அதிபர் சொன்னது போல நானும் இங்கு டீச்சர்ஸுக்கெல்லாம் மீட்டிங் நடக்கிற நேரம் நான் பார்த்திருக்கிறேன். இந்த மேல்தளத்திலே அவர் பயிற்றுவித்துக் கொண்டிருந்த உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அவர். இந்த போட்டி நிகழ்ச்சியிலே இந்த மாணவர்களை பயிற்றுவிப்பதிலே ஒரு திறமையான ஒரு ஆசிரியர். ஆகவே அன்பான மாணவர்களே, இது இவர்கள் மட்டும் எடுத்து வந்த சாதனைகள். இதற்குள் அத்தனை ஆசிரியர்களும் அத்தனை மாணவர்களும் கூட்டு பொறுப்பாக இருந்து எங்களுடைய பாடசாலையை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடைப்பாடலான செயற்பாட்டிலே நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிற இந்த நிகழ்வினை உண்மையிலே மட்டக்களப்பு மத்திய வலயத்தினுடைய கல்வி அபிவிருத்தி பிரிவு சார்பாக பாடசாலை சமூகத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். உண்மையிலே இந்த இடைப்பாடலான செயற்பாடு என்பது முறையான கலைத்திட்டத்தை, முறைசார் கலைத்திட்டத்தை பாடசாலைக்குள் சந்தோஷகரமாக வளப்படுத்துவது, பாடசாலைக்குள் இந்த கலைத்திட்டத்தை சரியாக அமல்படுத்துவதற்கு நாங்கள் இந்த இணைப்பாடலான செயற்பாடுகளை எல்லா மாணவர்களும் பங்கு கொள்ளத்தக்கதாக இந்த மாணவர்கள் இதிலே ஒரு திறமையை காட்டுகிற பல நிகழ்வுகளை பாடசாலைக்குள் உருவாக்கி இந்த மாணவர்களை நாங்கள் ஒரு சரியான மட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அண்மை காலங்களிலே பாடசாலை பல நிகழ்வுகளை நடாத்தியிருந்தது. ஏறாவூரினுடைய கலாச்சாரத்திலே எங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலே பார்க்கிற போது பழைய மாணவர்கள் ஒன்று கூடி செய்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இப்பொழுது மைதானத்திலே இடம்பெற்று முடிந்திருக்கிறது. அது ஒரு இலகுவான காரியம். அது எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வை ஒரு மைதானத்திலே நாங்கள் உருவாக்குவது என்பது ஒரு இலகுவான காரியம். அது அந்த நிகழ்வை இந்த பாடசாலையினுடைய அவர்களுக்கும் பாடசாலையின் நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை
சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.